ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணி மீல் மேக்கரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனை டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். ட்ரையாகவே சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. வரமிளகா 3. மிளகோட காரம் தாங்க இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்ததாக கொதிக்கிற தண்ணியில் நான் மீல் மேக்கரை போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டும். ஊறின பிறகு இந்த மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 நான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வறுபட்டு வரணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனமெல்லாம் போகணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. கறி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதையும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் இப்போது நல்லா சுண்டி வரணும். ஓரளவுக்கு பாதி தண்ணி சுண்டிருச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோம்பு, மிளகு, சீரகம், வரமிளகா இந்த பவுடரை நாம் இப்போ போட்டுக்கலாம். செம்ம வாசமாக இருக்குங்க. இந்த பெப்பரோட காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். இது சாதத்தை கூட அப்படியே பிரட்டி சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு மல்லித்தழை தூவிட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.